நம்மளுடைய மக்களுடைய பண்பாட்டை காப்பாற்றுறதுக்காக அந்த தேவர் சங்கம் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில போயிட்டு இருக்கு. பரம்பரையா வந்திருக்காங்க, 4வது 5வது பரம்பரையா அந்த 40-50 வருஷம் வந்து பேரம் பேத்தி வந்து கனல்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஊர் பழக்க வழக்கம் இல்லை, கோயில் இன்னும் தெரியாது, எந்த ஊர் மாமன் யாரு, மாமன் யாரு, மச்சன் யாரு, தாத்தா பாட்டி பேரன் பிள்ளைகள் எதுவுமே தெரியாது. சில பேர் காணால பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தடுக்கிறதுக்காக தான் தேவர் சங்கம் ஆரம்பிச்சு செலவு இல்லாமல் நிறைய பேர் ஏழை மாணவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த ஏழை மாணவர்களுக்கு நாங்கள் சங்கத்து மூலயமா அவங்களுக்கு கொடுத்து உதவி படிக்க வைக்கிறோம். இருந்தாலும் பெங்களூர் மாநகரப்பாலிகை அதாவது கார்பரேஷன்ல நம்மளுடைய கார்பரேஷன்ல தமிழர்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்கு. ஒரு 28 கார்பரேட்டர்ஸ் அங்க வந்திருக்காங்க. முதற்காக உதவணும்ன்ற ஒரு நிலைமையில தான் நாங்கள் அந்த பேங்க் வங்கி ஆரம்பிச்சிருக்கோம். முக்குளத்திற்கும் மட்டுமல்லாமல் தமிழர்களுக்கும் இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கொள்கை. ஆனா நாங்க போன பிறகு முத்துராமலிங்க தேவர் ஒரு ஜாதி தலைவரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய தமிழர்கள் அங்க இருக்கும் பொழுது ஒரு அரசியல் அங்கீகாரம் இல்லாம அந்த மக்களுக்கான சேவை செஞ்சிட முடியுமா? இல்ல, முடியாதுதான். அது தெரியும், அரசியல் அங்கீகாரம் தேவை. ஆனா அப்படி வர முடியுமான்னு தெரியல. வணக்கம். வணக்கம். பாபு கே தேவர், கர்நாடகா தேவர் சங்கத்தின் தலைவர். வணக்கங்க. நீங்க வந்து கர்நாடகா மாநிலத்தில் போய் அங்கே செட்டில் ஆனா கூட அங்கே இருக்கிற மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக அந்த கர்நாடக தேவர் சங்கம்னு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கீங்க. எந்த காலகட்டங்களில் உருவாக்கப்பட்டுச்சு? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து ஒரு 40-50 வருஷமா இருக்கிற ஆள் இருக்காங்க. தமிழ்நாடு இருந்து போய் நம்ம முக்குளத்தூர் தான் நிறைய 50 வருஷமா இருந்து அந்த பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய மாறி ஒரு இடைப்பட்ட காலத்தில் ஒரு சின்ன சின்ன தேவர் சங்கங்களை ஆரம்பித்து அது பிரிஞ்சு போய் தேவர் சங்கமே இல்லாமல் இருந்தது கர்நாடகாவில். அங்கே பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கான நிறைய ஜாதி சங்கங்கள் அவங்க ஜாதியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அவங்க ஒற்றுமை இருக்கிறதுக்காகவும் அவங்களுடைய பண்பாடை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அவங்க ஜாதி சங்கம் வச்சுருக்காங்க. முதலியார் ஆகட்டும், 24 மணி செட்டியார்கள் ஆகட்டும், வேளாளர் ஆகட்டும், இப்படி பல ஜாதிகள் இருக்குது. அவங்க வச்சுருக்காங்க. நாடார்கள் ஆகட்டும் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் நமக்கு தேவர் சங்கத்துக்கு வந்து எதுவுமே இல்லை. அது இருந்ததெல்லாம் உடஞ்சி போய் ஒன்றுமே இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சு கிடந்ததை நாங்கள் வந்து 2009ஆம் வருடம் நாங்கள் எல்லாம் அந்த ஒரு சின்ன விளம்பரம் கொடுத்து தந்தி பேப்பரில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 10 பேர் 12 பேரை சேர்த்து உருவாக்கின சங்கம். அது அதை வந்து எப்படின்னாக்கா எதுக்காக உருவாக்கணும்ன்றதான் ஒரு பெரிய இதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், சங்கத்தோட சட்டத்திட்டங்கள்லாம் போட்டு அதை வந்து இங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் அங்கே பிழைப்புக்காக போனவங்க அந்த ஸ்டேட்டில் கன்னடா படித்து கன்னடாவுடைய மொழி படித்து அங்கே மக்களோட பழகி வரப்போ நம்மளுடைய பண்பாடை மறந்துடுறாங்க, நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மறந்துடுறாங்க. நம்மளுடைய முக்குளத்துடைய பெரியவர்களுடைய தலைவர்களுக்கு பேர் தெரியாமல் போகுது. வேலுநாச்சியார்னு யாருன்னு கேட்குற லெவலுக்கு போயிட்டோம். நம்ம புலித்தேவர் யார், மூக்கியாத்தேவர் யார், முத்துராமலிங்க தேவர் யார், இப்படியெல்லாம் தெரியாமல் இளைஞர்கள் மாறி போயிடுறாங்க. அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்காகவும் அவங்களுடைய படிப்பறிவு நம்மளுடைய மக்களுடைய பண்பாட்டை காப்பாற்றுறதுக்காகவும் அந்த தேவர் சங்கம் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் போயிட்டுருக்கு. முதல்ல இந்த ஆரம்பிக்கிற நேரங்களில் அந்த தேவர் சங்கம் எவ்வளோ பேர் வந்து உங்களுக்கான ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அதில் ஆதரித்து உங்க கூட வந்தாங்க? அதாவது இது சங்கம் வந்து ஒரு ஆள்பட்ட தனிப்பட்ட சங்கமாக ஆரம்பிக்கும், பொது சங்கமாக ஆரம்பித்தோம். மக்கள் எல்லாருமே அதுக்கு தலைவர் மாதிரி ஆரம்பித்தப்போ நல்ல எல்லாரும் வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. 12 பேர் தான் முதல் சேர்ந்தோம். அந்த சங்கத்தை ஆரம்பிக்கிறோம் 12 பேர் ஒரு தமிழ் சங்கம், பெங்களூர் தமிழ் சங்கத்தில் போய் சேர்ந்தோம். விளம்பரம் கொடுத்து எல்லாம் தெரியாமல் நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. ஆனால் ஒருத்தர் ஒன்றிணைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. அப்போ அந்த 12 பேரும் சேர்ந்து அதை எப்படி எடுத்துகிட்டு போகலான்றப்போ நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த செலவுகள் இருக்கு இல்லைங்களா, ஒரு மாதமும் விளம்பரம் கொடுக்குற செலவாகட்டும், வந்த போகிற செலவாகட்டும், எல்லாரும் ஒருத்தர் பொதுவாக எடுத்துக்கிட்டாங்க. அவங்களா ஒரு மாதத்துக்கான செலவு ஒருத்தர் இப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சங்கத்தை வளர்த்தோம். அப்படி வளர்க்குறப்போ அது நிறைய பேர் போக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் இருந்த பெரிய தலைவர்கள் நம்ம இனத்தினுடைய தலைவர்களை அழைத்து வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பண்பாட்டையும் பேச வைத்தோம், நம்மளுடைய பெருமைகளை பேச வைத்தோம். இதை கேட்ட பிறகு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. குறிப்பாக கர்நாடகா மாநிலத்தில் முக்குளத்தோர் எந்தெந்த பகுதியில் வசிக்கிறாங்க, என்ன மாதிரி தொழில் செய்கிறாங்க? அதாவது கர்நாடகாவில் வந்து நிறைய இடத்துல இருக்காங்க, என்டையர் கர்நாடகா முழுவதும் இருக்காங்க. அதில் வந்து பெங்களூர்லேயே முக்கியமாக அதிகமாக இருக்காங்க. கலாசிப்பாளையம், கேஆர்புரம், பானஸ்வாடி, ராஜாஜி நகர், ஜெயநகர் இப்படிலாம் இருக்காங்க. நிறைய பேர் வந்து சிறு குறுந்தொழில்கள், ஒரு பெரிய ஆட்கள் ரியல் எஸ்டேட்டு, கொஞ்சம் பேர் வந்து இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க, கொஞ்சம் பேர் லாரி சர்வீஸ் வச்சுருக்காங்க, கொஞ்சம் பேர் இந்த தோசை கடை போட்டு ஒரு லெவல் பெரிய இருக்காங்க. அப்புறம் முறுக்கு போடுறாங்க,
இப்படி நிறைய பேர் இருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் போனீங்கன்னா கர்நாடகாவில் நம்மளுடைய இனத்தின் மக்கள் ஒரு 50 குடும்பமாவது கிடைக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் 50-100 குடும்பம். அவங்க என்ன இருக்காங்கன்னா அந்த 3வது பரம்பரையாக வந்திருக்காங்க, 4வது 5வது பரம்பரையாக அந்த 40-50 வருஷம் வந்து பேரம் பேத்தி வந்து கன்னடாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஊர் பழக்க வழக்கங்கள் இல்லை, கோயில் என்னன்னு தெரியாது, எந்த ஊர் மாமனை யார், மாமன் யார், மச்சன் யார், தாத்தா பாட்டி பேரன் பிள்ளைகள் எதுவுமே தெரியாது. சில பேர் கன்னடாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தடுக்கிறதுக்காக தான் தேவர் சங்கம் ஆரம்பித்து முதல்ல தமிழ்காரனாக, 2வது நம்மளுடைய தேவர்களை பற்றி தெரிஞ்சுக்க, நம்மளுடைய பண்பாடு தெரிஞ்சுக்க, பெருமையை தெரிஞ்சுக்க, நீ திரும்பி இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக ஆகுன்னு தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கர்நாடக தேவர் சங்கம்ன்றது பெங்களூருக்கு மட்டுமா இல்லை ஹோல் ஓவர் கர்நாடகாவுக்கும் சேர்த்து ஆரம்பிக்கப்பட்டதா? இது என்டையர் கர்நாடகாவுக்கு சேர்த்து கர்நாடகா தேவர் சங்கம் ஆரம்பிச்சது. இதனுடைய பதவியில் பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடகா இருக்க மக்கள் எல்லாமே இதில் பொறுப்பாளராக இருப்பாங்க. அதான் அதனுடைய தேங்கத்தோட இது. இல்லை, இந்த மாதிரி சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது பிறகு மக்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது தொடர்ந்து நீங்க அதுல தலையிட்டு ஏதாவது சரி பண்ணி வச்சிருக்கீங்களா? நிறைய நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் நிறைய பேர் ஏழை மக்களுக்கு வந்து இந்த படிப்பறிவுக்கு இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு அந்த படிப்பறிவு எப்படி இது படிக்கணும், எந்த கோர்ஸ் எடுக்கணும், எப்படி முன்னேறணும் ஒன்று. 2வது வந்து இந்த படிக்கிறதுக்காக செலவு இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்க ஏழை மாணவர்களுக்கு. அவங்களுக்கெல்லாம் அந்த ஏழை மாணவர்களுக்கு நாங்கள் சங்கத்து மூலயமா அவங்களுக்கு கொடுத்து உதவி படிக்க வைக்கிறோம். அது இல்லாமல் முக்கியமான பிரச்சனை என்னன்னாக்கா ஜாதி சர்டிஃபிகேட்டு நம்ம மக்களுக்கு அங்கே கிடைக்காம இருந்தது. எதில் போகிறது, எங்கே போய் வாங்குறது சர்டிஃபிகேட் தெரியாமல் அவங்க தெரியாமல் நிறைய பேர் முதலியாருன்னு வாங்கிடுவாங்க, சில பேர் கர்நாடக கவுடாஸ்ன்னு வாங்கிடுவாங்க, சில பேர் வந்து அங்கே தேவர்ன்னு இருக்கிறத வந்து திவார்னு தப்பாக இருக்குது, அது தவறாக போட்டு எடுத்து வாங்கி வச்சு நிறைய இடத்துல பிரச்சனை ஆகி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம நிறைய பிரச்சனை இருந்தது. அதை இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்டேட் கொடுத்துருக்கோம். நாங்கள் சீஃப் மினிஸ்டர் மீட் பண்ணி சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் மீட் பண்ணி எங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு மனுவாக கொடுத்துருக்கோம். அதை வந்து கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இந்த மக்கள் மொழி, இனம், சமூகம் இதெல்லாம் தாண்டி வேற மாநிலத்தில் வேற சமுதாயம் வேற மொழி இருக்கிற ஒரு மாநிலத்தில் பிழைப்பு நடத்துகிறாங்க. அங்கே மொழி அழிப்புன்ற ஒரு விஷயம் அங்கே அதிகமாகவே இருக்குது. இந்த மக்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க அங்கே வசிக்கிறதுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்கும். இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்லை அங்கே போனவங்க தமிழை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா தமிழை கற்றுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது தமிழ் சங்கம், பெங்களூர் தமிழ் சங்கம் அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்களும் தேவர் சங்கம் வந்து ஒத்துழைப்பிச்சிருக்கோம். அந்த ஈவன் தமிழ் சங்கத்தில் உறுப்பினராக நிறைய பேர் தேவர் சங்க மக்களை சேர்த்துருக்கோம். அதை ஒரு நல்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து தமிழை வளர்க்கலான்னு பண்ணிட்டு இருக்கோம். தமிழை கற்றுக்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே நடக்கிற கன்னடர்கள் ஒரு தவறான புரிதல், சில கன்னடர்கள் தவறான புரிதல் தமிழரை ஒரு எதிரியாக பார்த்து அதை வந்து ஒரு தவறான பாதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் சில ஆர்கனைசேஷன்லாம் அவங்கள ஒன்றா சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை வைத்தது ஒரு பெரிய, அதுக்கப்புறம் மாற்றம் நிறைய ஆயிருக்கு. அங்கே வந்து முதல்வர் வந்து திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்தார். அதுக்கப்புறம் ஒரு மாற்றங்கள் நிறைய ஆயிருக்கு. இப்போ அங்கே நீங்கள் சொல்கிறது மாதிரி தமிழர்கள் கிட்டத்தட்ட 60-50 லட்சத்துக்கு மேலே அங்கே இருக்காங்க. ஸோ அரசியல் அங்கீகாரம், அரசியல் ரீதியாக நம்ம சமூகத்துடைய செயல்பாடு ஏதாவது அங்கே இருக்கா? அதை பற்றி குறிப்பிடுங்க. அதாவது ஒற்றுமையில் தான் சொல்லணும். ஏன்னா அந்த அரசியல் கட்சியில் வந்து இந்த சில பேர் இந்த மலையாளிகள் நின்றால் மலையாளிகள் ஓட்டு எல்லாமே அவருக்கு போய் சேரும், மலையாளிகள் வருவார். தெலுங்கு பேச மக்கள் யாராவது நின்றால் அந்த இடத்துல தெலுங்கு சிம்மலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, தமிழன் நின்றாக்கா கட்சி ரீதியாக பிரிக்கிறாங்க. அந்த பிரிகிறப்போ நம்ம ஆட்கள் வந்து தமிழர்கள் தோற்று போகிறாங்க இப்படி நிறையா. ஆனால் இருந்தாலும் பெங்களூர் மாநகரப்பாலிகை, அதாவது கார்பரேஷனில், நம்மளுடைய கார்பரேஷனில் தமிழர்களுடைய பங்களிப்பு நிறையா இருக்குது. ஒரு 28 கார்பரேட்டர்ஸ் அங்கே வந்திருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு. ஆனால் அடுத்த முறை நிச்சயமாக அது வரும், பெரிய லெவலில் வரும். இல்லை, இப்போ தன்ராஜ் உங்கள் சங்கத்தினுடைய ஆலோசகரான தன்ராஜ் கூட மிகப்பெரிய அளவில் அங்கே பணி செஞ்சுட்டு இருக்கிறதா தகவல். தன்ராஜ் வந்து அவர் வந்து கவுன்சிலராக இருந்தார். அதுவும் இல்லாமல் அந்த கார்பரேஷனுடைய முன்னாள் கல்வித்துறை தலைவராக இருந்தார். அங்கே ஒரு கவுன்சிலராகவும் அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு பெங்களூரில். அதாவது ஒரு எம்எல்ஏ ஈக்குவல் அந்த இடத்துல ஒரு கலாசி பார்லிமெண்ட் இடத்துல வந்து நின்று ஜெயிச்சு ஒரு பெரிய நல்ல சரி. இன்னைக்கு அவருடைய மனைவி தான் பிரதிபா தன்ராஜ் வந்து அங்கே ஒரு கவுன்சிலராக இருக்கார். இவர் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லை, தன்ராஜ் அவர்கள் வந்து அவருடைய சிறப்பான ஒரு நடவடிக்கைனால அவரை வந்து நாங்கள் கர்நாடகா தேவர் சங்கத்தின் ஒரு வங்கி ஆரம்பிச்சிருக்கோம், KTS கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்ட்டு. அந்த வங்கிக்கு தலைவராக அவரை வச்சிருக்கோம். அது சிறப்பாக செயல்படுறதுக்காக முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்.
கண்டிப்பாக தேவர் ஜெயந்தி, புலித்தேவர் ஜெயந்தி, மருதுபாண்டியர் ஜெயந்தி, மூக்கியாத்தேவர் ஜெயந்தி இது போன்ற விழாக்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதா தகவல் இருக்குது சங்கங்கள், பேரவைகள். உங்களோட சங்கங்களோட செயல்பாடு அதை தாண்டி சமூகத்துக்கான ஏதாவது செயல்பாடு முன்னெடுத்திருக்கீங்களா? இப்படிதான் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா, அங்கே வந்து தமிழர்களுக்காக ஏதாவது செய்யணும். அங்கே வந்து தமிழர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு வியாபாரம் பண்ணா கூட அவங்களுக்காக ஒரு லோன் வாங்கினா எங்கேயும் வாங்க முடியாது. அப்புறம் தமிழர்களில் வந்து ஒற்றுமை ஆகிறதுக்காக எதுவுமே முயற்சி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு கர்நாடகா தேவர் சங்கத்தில் வந்து ஒரு கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி வங்கி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், சொசைட்டியாக. அதுக்கான தலைவர் தன்ராஜும், நம்ம துணைத் தலைவர் வந்து ஞானகுரு தேவர், முன்னாள் தேவர் சங்கத்தின் தலைவர். அப்புறம் இயக்குநர்கள் வந்து டைரக்டர்ஸ், அவங்க எல்லாத்தையும் நல்ல சிறந்த பொறுப்பானவர்களை நாங்கள் நியமித்து வச்சுருக்கோம். அவங்களால அந்த வந்து முன்னெடுத்து போய் இப்போ அந்த தேவர் குரு பூஜை அன்றைக்கு அது துவக்கம் நிச்சயம் நடக்கும். நடந்த பிறகு அது பெரிய லெவலில் போகிறதுக்காக முயற்சி பண்ணி தமிழர்களுக்காக உதவணுன்ற ஒரு நிலைமையில தான் நாங்கள் அந்த பேங்க் வங்கி ஆரம்பிச்சிருக்கோம். முக்குலத்திற்கும் மட்டுமல்லாமல் தமிழர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று தான் என்னுடைய கொள்கை. இல்லை, குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் தமிழ் சங்கம் இருக்குது. தமிழ் சங்க கட்டடங்களில் எல்லா சமுதாய தலைவரும் படங்களும் அங்கே புகைப்படங்களும் இருக்குது. நீங்கள் போனதுக்கு அப்புறம் கூட பசும் முத்துராமலிங்க தேவர் புகைப்படங்கள் வைக்கப்பட்டதாகவும் திரும்ப நீக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. அதோட நிலை என்ன? ஆமாம், அது ஒரு பெரிய தவறு தான். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தலைவர் நிறைய படங்கள் தமிழ் சங்கத்தில் இருக்கும். நீங்கள் எல்லா ஜாதி தலைவரும் இருக்கும். அங்கே ஜாதிய தலைவராக பார்க்காம தமிழர் தலைவராக பார்ப்போம். ஆனால் நாங்கள் போன பிறகு முத்துராமலிங்க தேவர் ஒரு ஜாதி தலைவராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அந்த படத்தை வந்து அனுமதியோடு தான் வைத்தோம். ஆனால் பெரிய அரசியல் அதை பண்ணி அந்த படத்தை இறக்கிட்டாங்க. அதுக்காக தான் நாங்கள் ரொம்ப போராட்டம்லாம் பண்ணோம். எங்களுக்கு அப்புறம் தான் நாங்கள் நம்மளுக்குன்னு ஒரு அலுவலகம் பண்ணுவோம். அந்த இடத்துல நம்ம தேவரையா படத்தை வைப்போம்னு சொல்லி தான் நாங்கள் ஒரு அலுவலகம் இப்போ வந்து கலாசிபாளையத்தை தேவர் சங்கம். நீங்கள் வந்தீங்கன்னா கர்நாடகா தேவர் சங்கம் எப்படி இருக்குனாக்கா, நீங்கள் கலாசிபாளையம் பெங்களூர் மெயின் பஸ் ஸ்டாண்டில் வந்தீங்கன்னா நின்று பார்த்தீங்கன்னா மேலே 2வது மாடியில் கர்நாடகா தேவர் சங்கம் பெரிய போர்டு இருக்கும். இங்கேருந்து வரவங்களுக்கு நிச்சயமாக அது உதவும். இல்லை, தமிழ் சங்கத்தில் முக்கியமாக பொறுப்புகளில் இருந்திருக்கீங்க, அடிமட்டத்திலேருந்து உழைச்சிருக்கீங்க கர்நாடகா தேவர் சங்கம். ஸோ அப்போ வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு இழுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி தமிழ் சங்கம் அந்த நடந்து இருக்கிற விஷயங்களை நீங்கள் சாதாரணமாக கடந்து போயிட முடியுமா? இல்லை, நாங்கள் வந்து சில பேர் புரியாதவங்க தான் அதை செஞ்சுருக்காங்க. தமிழ் சங்கத்தில் இருக்கவங்க எல்லாமே அப்படி செய்யலை. சில பேர் அதை வந்து அரசியலாக்கணும். ஏன்னா தமிழ் சங்கத்தில் எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன் அரசியலாக்கணுன்றதுக்காக அது தேவரை வந்து அரசியல் ஜாதி தலைவராக பார்த்து அதை வந்து அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தேவர் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உதவினாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதை வந்து நாங்கள் விழிப்புணர்வு கொடுத்துட்டு அப்புறம் அந்த தமிழ் சங்கத்திலேயே நம்ம மக்களை, அதாவது நம்மளுடைய மக்கள் ஒதுங்கி போகிறதுனால அப்படி ஆகுதுன்றதுக்காக தமிழ் சங்கத்தில் ஒரு 1000 உறுப்பினர்கள் நாங்கள் சேர்த்துருக்கோம் அந்த சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காக. இன்னைக்கு தமிழ் சங்கத்தினுடைய எலெக்ஷன் ஒன்று நடந்தால் தேவர் சங்கத்துடைய பங்களிப்பு ஒரு முக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக வருடம் தேவர் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் தேவர் ஜெயந்தி இது போன்ற பல விழாக்கள் நடத்துகிற போல் அங்கே கர்நாடகத்தில் திருவள்ளுவர் தின விழா நடத்துகிறாங்க கன்னட தமிழர் ஒற்றுமைக்காக. அது வந்து ஒரு உபயோகமாக இருக்குது அதை நடத்துறது. அதாவது திருவள்ளுவர் சிலையை திறந்தனால நாங்கள் வந்து கன்னடர் தமிழர் ஒற்றுமையாக நம்ம ஒரு விழா நடத்துவோம். அதில் எல்லா சங்கங்களும் வந்து அதை கலந்துக்குவாங்க. ஒரு ஊர்வலமாக நடத்துவோம். ஊர்வலம் போயிட்டு வந்து மற்ற எல்லாத்தையும் தமிழர் ஒற்றுமையாகவும் அதை வந்து கன்னடர்களுடன் நம்ம அங்கே வாழ்றதுனால கன்னடர்கள் ஒற்றுமையாக செல்ல வேண்டும் என்றதுக்காக நடத்தப்படுகிறது. ஒரு பெருமையான விஷயம். அது பெருசாக போயிட்டு இருக்கு. இந்த முறை கொரோனா காலத்தினால அது நடத்த அவ்வளவா முடியலை. நிச்சயமா அது வந்து ஒரு பெரிய நடவடிக்கை தான். இல்லை, கர்நாடக தேவர் சங்கம் அந்த சமூகத்துக்கான கல்வி பொருளாதார வளர்ச்சிக்காக மட்டும் உழைக்குமா, அரசியல் ரீதியான செயல்பாடுகள் முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அரசியல் ரீதியாக நாங்கள் செயல்படுறதுக்கு போகல. ஏன்னா சங்கம் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டது. நாங்கள் வந்து எங்களுடைய மக்கள் பொருளாதார ரீதியில் வரணும், நம்மளுடைய பண்பாட்டை காப்பாற்றணும், நம்ம முக்குலத்தருடைய இங்கே இருக்கிற பிரிப்பின் தலைவர்களை புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்றணும், பொருளாதார ரீதியாக வளர்க்கணும். இதுதான் ஒரு கொள்கை தவிர அரசியலுக்கு அப்பாற்பட்டது. இருந்தும் அங்கே தேவர் சங்கத்தில் சில தலைவர்கள் கவுன்சிலராக வர வாய்ப்பு இருக்கிறது. தமிழ் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக வர வாய்ப்பு இருக்கிறது. மற்ற எல்லாரும் பல கட்சிகள் இருக்கிறார்கள். சங்கம் என்று வந்துவிட்டால் கட்சியை விட்டு நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். கண்டிப்பாக நிறைய தமிழர்கள் அங்கே இருக்கும் பொழுது ஒரு அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் அந்த மக்களுக்கான சேவை செஞ்சிட முடியுமா? இல்லை, முடியாது தான். அது எனக்கு தெரியும். அரசியல் அங்கீகாரம் தேவை. ஆனால் அப்படி வர முடியுமான்னு தெரியல. ஏன்னா அங்கே இருக்கிற கன்னட மக்கள் வந்து தமிழர்கள் வந்தால் ஒரு வெறுப்பாக பார்க்குறாங்க. அது மாறணும், அதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்குக்காரு அங்கே ஒரு எம்எல்ஏ ஆகலாம், பிரச்சனை இல்லை.
அவர் வந்து கன்னடாவில் பேசிக்குவார், ஆனால் தெலுங்குக்காரர் வீட்டில் பேசுவார். ஒரு உருது முஸ்லீம் வந்து உருது பேசுகிறவர் வந்து எம்எல்ஏ ஆகிருக்காங்க, மலையாளி ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. ஆனால் தமிழ்காரர் முதல் இருந்தாங்க அந்த காலத்தில், இப்போ இல்லை. அதை வந்து நம்ம தமிழர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. அதான் இப்போ கூட ஒரு நிறையா ஒரு கட்சி சார்பாக ஒரு பார்ட்டியில் தமிழர் நிற்க வச்சாங்க, சரவணான் என்ற சொல்ல தமிழர். அவரை நம்ம தோக்கடிச்சிட்டுமே, அதான் ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கு. அதே போல் மராட்டிய மாநிலத்தில் உங்களை போன்ற தமிழர்கள் அதிகப்படியாக அங்கே வசிக்கிறாங்க. திருநெல்வேலி தென் மாவட்டங்கள்லேருந்து நிறையா போய் ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே கூட கேப்டன் தமிழ்ச்செல்வன் என்று புதுக்கோட்டையை சேர்ந்த நம்ம உறவினர் அங்கே கடுமையாக பணி செஞ்சு வெற்றி அடைஞ்சு தமிழ் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கார், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், அந்த மக்களுக்கான பாதுகாப்பாக ஒரு அரணாக இருக்கார். அது போன்ற ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக தேவைன்னு அவசியமாக இருக்கு பெங்களூரில். அதை ஏன் முன்னெடுக்க நீங்கள் தவறுறீங்க? அதாவது கர்நாடக தேவர் சங்கம் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. இருந்தாலும் நம்முடைய மக்கள் யாராவது அரசியல் ரீதியாக முன்னேறணும், நிச்சயமாக தான் கர்நாடக தேவர் சங்கம் அங்கே வந்து ஒத்துழைக்கும். அதை பார்த்தீங்கன்னா தன்ராஜ் தேவர் கவுன்சிலராக எலெக்ஷன் நிற்கிறப்போ கர்நாடக தேவர் சங்கம் தமிழர்கள் எல்லாமே போய் ஓட்டு கேட்டு அது வெற்றி பெற வச்சோம். அதே போல் அவர் ஒரு எம்எல்ஏ அவருக்காக சீட் கொடுங்க நாங்கள் கேட்டுக்கிட்டோம். அவர் கொடுத்தாங்கன்னா எல்லாரும் ஒத்துழைச்சு அவர் எம்எல்ஏ ஆக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவோம். அவர் அதை வந்து முன்னெடுத்து செல்வார் நினைக்கிறேன். பெங்களூரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் சங்கத்தில் இருக்கவங்க எல்லாமே திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, இந்த திருச்சி, திண்டுக்கல், இந்த தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, தஞ்சாவூர் மத்திய மாவட்டத்தை சேர்ந்தவங்க, டெல்டா பகுதியை சேர்ந்தவங்க இருக்காங்க. அந்தந்த பகுதியில் இருக்க அவங்க பிள்ளைகள் வந்து இன்னைக்கு சாஃப்ட்வேர்ஸ் இன்ஜினியர்ஸாக படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க. குறிப்பாக பெங்களூர் பகுதி வந்து சாஃப்ட்வேரோட ஹப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்த மையமாக இருக்கிறது பெங்களூர். அது போன்ற வேலை வாய்ப்புகளை இதை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சங்கத்தின் மூலியமா? அதாவது அந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நிறைய முயற்சி எடுத்திருக்கோம். நிறைய பேருக்கு வேலையும் வாங்கி கொடுத்துருக்கோம். அதாவது இங்கிருந்து வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது நம்ம மக்கள் நிறைய தொழில் வேலை செய்கிறாங்க, தொழில் அதிபராக இருக்காங்க, நிறைய கம்பெனியில் இருக்காங்க. அவங்க மூலயமா கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு நிறைய பேருக்கு நாங்கள் வேலையை வாங்கி கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு நானே வாங்கி கொடுத்துருக்கேன். நிறையா எனக்கு என்னுடைய தெரிஞ்ச கிளைண்ட்ஸு, நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னால நிறைய என்னுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு மூலயமா நான் வாங்கி கொடுத்துருக்கேன். நிறைய நம்ம மக்கள் இப்படி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது போதாது, நிச்சயமாக ஒரு பெரிய ஜாப் மாதிரி ஃபேர் நடத்தி பண்ணணும். அதுக்கான முயற்சி நிச்சயமாக தேவர் சங்கம் எடுக்கும். இல்லை, இந்த விழாக்களை தாண்டி சமூகத்துக்கான ஏதாவது ஆக்கப்பூர்வ காரியங்களை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் கலாச்சாரத்தை பாதுகாக்கணும், பண்பாட்டை பாதுகாக்கணும், உறவு முறைகளை பாதுகாக்கணும்ன்றக்காக சங்கம் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி கலாச்சார மொழி உணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது விழாக்கள் நடத்திருக்கீங்களா அது வரைக்கும்? இல்லை, நாங்கள் வந்து எப்பவுமே மாதத்துக்கு ஒரு முறை கூட்டம் எங்களுடைய சங்கத்தோட கூட்டம் நடக்கும். அதில் நிறையா பேர் வருவாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய மக்களுடைய கலாச்சாரத்தையும் விழாக்களையும் நடத்துவோம். அப்புறம் புலித்தேவர் பிறந்த நாள், மூக்கியாத்தேவர் பிறந்த நாள், தேவர் குரு ஜெயந்தி, இப்படி பல விழாக்களில் தமிழ்நாட்டிலிருந்து பல தலைவர்களை அழைத்து நம்மளுடைய கலாச்சாரத்தை பேச வைப்போம். நம்மளுடைய வேலு நாச்சியார் கதையை பற்றி சொல்லுவோம், புலித்தேவர் கதையை சொல்லுவோம். மூக்கியாத்தேவர் எப்படி பாடுபட்டு 3 கல்வியை நிறுவினார், தேவர் எப்படி நம்மளுடைய பெருந்தலைவர் ஆனார், நாட்டு சொந்தத்தை எப்படி உழைத்தார், சுபாஷ் சந்திர போஸ் எப்படி நமக்காக தலைவரானார், நாம் ஏன் சுபாஷ் சந்திர போஸை தேவரோடு வைத்து தெய்வமாக கொண்டாடுகிறோம், இதையெல்லாம் மக்களுக்கு இளைஞர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு பெரிய விழாக்கள் நடத்துகிறோம். மாதம் நடத்துகிறோம், வருஷத்துக்கு ஒரு பெரிய விழா நடத்துகிறோம். நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. இதனால் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கு, நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்கிருக்காங்க. இந்த இளைஞர் கல்வி வேலைவாய்ப்பு மேம்பாட்டுக்காக ஏதாவது பண்ணுறதுக்கான பிளான் இருக்கா? இது வரைக்கும் எதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? அதாவது கர்நாடகா தேவர் சங்கம் ஒரு அலுவலகம் தேவைப்பட்டது. அது இல்லாமல் நாங்கள் எல்லாம் தனிப்பட்ட வீட்டுக்குள்ளேயே வச்சு நாங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி தமிழ் சங்கத்தில் மீட் பண்ணி பண்ணிக்கிறோம். இப்போ அலுவலகம்னு வந்தாச்சு. அலுவலகத்தில் பேங்க் நடக்கும். அந்த இடத்துல வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் திருமணம் சம்பந்தப்பட்ட, அதாவது நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் அந்த கான்டாக்ட் இல்லாமல் இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட மெட்ரோமெனியல் மீட் மாதிரி வச்சு அவங்களுக்கு அதையும் வச்சு வேலைவாய்ப்பு பண்ணுற ஒரு பிளான் இருக்குது. இறுதியாக இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க கர்நாடக மாநிலத்தில் எந்த மாதிரி உதவிகளை உங்களால் செய்ய முடியும்ன்றத இந்த காணொலி தெரியப்படுத்துங்க. கர்நாடகாவில் வாழ்றவங்க நிச்சயமாக தேவர் சங்கத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து முக்குளமும் ஒன்றா சேர்ந்து நம்ம மக்களுடைய பண்பாடை வளர்க்குறது மட்டும் இல்லை, அங்கே வந்து சில ஜாதி சர்டிஃபிகேட்டை தவறாக வாங்கி வேற தவறாக போகிறத விட்டு நம்மளுடைய கரெக்டாக எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும், எது படித்தா எந்த வேலைக்கு கிடைக்கும்ன்ற பற்றி பயிற்சி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, அந்த சில நம்மளுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கிடைக்கல, பிரமலை கல்லர், அகமுடையார் ஜாதி அங்கே இல்லவே இல்லை லிஸ்ட்டில், அதை சேர்க்கறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் நம்மளுடைய
கேஸ்ட் வந்து கேட்டகரி 1, அதாவது மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி நீங்க எப்படி இருக்கோ அது மாதிரி அங்க இருக்கு. அது தெரியாம ஃபார்வர்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டில ஒரு தேவர்னு ஒரு கேஸ்ட் இருக்கிறத வாங்கி அந்த லோக்கல் சேவர் வாங்கிட்டு எல்லாம் அதுக்கு போயிட்டு இருக்காங்க 2Bன்ட்டு. அது மாதிரி இல்லாம அது மட்டும் இல்ல, நில இளைஞர்கள் வந்தீங்களா, யூத்ஸ் எல்லாம் வந்தீங்களா, இந்த தேவர் சங்கம் எப்படின்னா, நான் இன்னைக்கு தலைவர், ஆனா நானே பர்மனெண்ட் இருக்க முடியாது. நம்மளுடைய சட்டத்திட்டம், கர்நாடக தேவனுடைய சட்டத்திட்டம் 2 வருஷத்துக்கு ஒரு தலைவர் மாறுறாங்க. அவர் லைஃப் லாங் திருப்பி தலைவர் ஆக முடியாது. அதனால இந்த சங்கம் புது சங்கம், யார் வேணாலும் தலைவர் ஆகலாம். எல்லாரும் வந்தீங்கன்னா நிச்சயமா இது ஒரு பெரிய சங்கமா ஆலமரம் வளரும். நன்றி. இதுவரைக்கும் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி. வணக்கம். நன்றி, ரொம்ப நன்றி.